ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தோசையில் 2 தோசை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கலாங்க. அவ்வளவு ஹெல்த்தியானது. அது மட்டும் இல்லை, வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி தோசை செய்து சாப்பிட்டிங்கன்னா கைகால் வலியெல்லாம் காணாமலே போயிடுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான தோசை. முருங்கைக்கீரை வச்சு சூப்பரான மசால் தோசை தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் தோலெல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது கத்தி வச்சு லைட்டாக நசிச்சு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க, தண்ணி எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரு 5 பல் பூண்டை 1-2 தட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து முழு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கிறேன், பொடியாக நறுக்கிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே ஒரே ஒரு தக்காளி பழம், நல்லா பழமாக இல்லாமல் கொஞ்சம் காயும் பழமும் கலந்த மாதிரி இருக்கிற பழமாக எடுத்துக்கோங்க. அதை போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து மசிய தேவையில்லை. தக்காளி ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கினாலே போதுங்க, அதோட பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ இதுக்கு மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுடுங்க. உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்க்காம தான் செய்திருக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டோன்னே 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு சேருங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கடைசியில் சேருங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். கீரைக்கு எப்பயுமே தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, தண்ணி தெளித்து தான் வேக வைக்கணும். இது எல்லாத்தையும் அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கீரை வந்து வெந்து வரட்டும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். நம்ம நார்மலாக மசாலா தோசைக்கெலாம் உருளைக்கிழங்கு மசிக்காமல் போடுவோம், ஆனால் இந்த மசாலா தோசைக்கு உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துருங்க. இப்போ கீரை வெந்துருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். கீரை வேகும்போது இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக இருக்கணும், அந்த டைம்லேயே கீரை வெந்திருக்கணும். அந்த மாதிரி அளவு பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரம் ஃபுல்லாகவும் ட்ரை ஆகிடக்கூடாது. கீரையை கையில் எடுத்து நசிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நசிஞ்சு வரணும். கிள்ளினோடனே நல்லா கிள்றதுக்கு வரணும். அந்த மாதிரி இருந்தால் கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கீரையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் ரொம்ப கீரை ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொரியலுக்கெலாம் செய்யும்போது ட்ரை ஆகிடும்ல, அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நீங்கள் உருளைக்கிழங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கீரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும் கிழங்கோட. தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா நீங்கள் கீரை கூட உருளைக்கிழங்கை சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது. அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கோட சேர்த்து பரட்ட கீரையோட டேஸ்ட்டு வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி கொஞ்சமாக இருக்கும்போதே நீங்கள் உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மசிச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கடாயிலேயே விட்டுடுங்க. அந்த மசாலா உருளைக்கிழங்கு கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும். கடாயில் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுக்கும்போது தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கணும். இப்போ கரண்டியில் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தோசைக்கல்லை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு வருங்க. ஒரு 1/2 கரண்டி மாவு எடுத்து எல்லா பக்கமும் நல்லா வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் மெல்லிசாவே தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த தோசைக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. எண்ணெய்க்கு பதில் நெய் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்தோன்னே ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க.
தோசை நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி 3/4 தோசை வெந்த உடனே கரண்டி வச்சு லைட்டாக மேலே இருக்கிற மாவெல்லாம் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் அழுத்தி விட்டுருங்க. எக்ஸஸ் மாவு இருந்ததுனாலும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் தோசையோட எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு தோசையை பரட்டி போடாமல் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை மசால் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா அந்த தோசையோட கீரையும் மசாலாவும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை மசால் தோசை செய்து கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. மதியம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு விட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க. முருங்கைக்கீரை சாப்பிட பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. தேவைப்பட்டால் தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை மசால் தோசையை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.